அண்மை செய்தி. வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து இரு சிறுமிகள் பலியாக இருக்கக்கூடிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், கூடுதல் தகவல் என்ன? சிவகாசி அருகே உள்ள கொங்கலாபுரத்தை சேர்ந்தவர் ராஜாமணி. இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி ராஜேஸ்வரி. இவர் சிவகாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு இந்த தம்பதியினருக்கு கவின் என்ற மகனும் கமலிகா என்ற மகளும் உள்ளனர். இன்று காலை ராஜேஸ்வரி பணிக்காக சென்று விட்டார். அவரது தாயார் அச்சம்மாளுடன் அவருடைய பேர குழந்தைகள் இருந்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இப்ப பள்ளி விடுமுறை என்பதால் ராஜேஸ்வரியின் தங்கை அந்த அம்மா சங்கரங்கோயில் பக்கத்து தேவர்குளத்துல இருக்காங்க. அந்த அம்மா தனலட்சுமி தன்னுடைய மகன் நிசாந்த் அப்புறம் லிசிகா ஆகியோருடன் தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு வந்திருக்காங்க விடுமுறைக்கு. அப்ப இன்று காலை அந்த ராஜேஸ்வரியோட மகள் 2ஆம் வகுப்பு படிக்கும் கமலிகாவும் அந்த தனலட்சுமி மகள் லிசிகாவும் அந்த வீட்டின் முன்புற அந்த நுழைவு வாயில் இரும்பு கேட்டு அருகே உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்த போது திடீரென அந்த கட்டடத்தில் முன்பக்க சுவர் இடிஞ்சு கேட்டோட சாஞ்சிருக்கு. அந்த அந்த 2 குழந்தை மேல சாஞ்சல அந்த இடிபாட்டுக்கு சிக்கி அந்த 2 குழந்தைகளும் சம்பவ இடத்துல இறந்துடுறாங்க. இச்சம்பவம் குறித்த தகவல் சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசார் நேரில் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் வீட்டில் முன்பக்க கேட்டு சுவர் இடிந்து விழுந்து 2 குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் இறந்த சம்பவம் சிவகாசி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.